டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியினை வழங்கி இருக்கின்றார் பாஜகவினுடைய வழக்கறிஞருக்கு எதிராக. உச்சநீதிமன்றத்தில் 5 அடங்கிய பெஞ்ச், உச்சநீதிமன்ற நீதியரசர் நீதிபதி மகாதேவன், அமானுல்லா மற்றும் 2 பேர் உள்ளடங்கிய அமர்வின் முன் கேரளாவினுடைய சபரிமலை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அண்மைய சில ஆண்டுகளில் உயர்நீதிமன்றத்தினால் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. கேரளாவினுடைய சபரிமலையில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்திய தீர்ப்பு வெளியாகியிருந்தது. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் சலசலப்பும் கிளம்பியிருந்தது. அதற்கு பிற்பாடு அது தொடர்பான எதிர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. இது கொஞ்சம் சென்சிட்டிவான வழக்கு என்பதால் 5 அடங்கிய பெஞ்சுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தான் வந்திருந்தது சமீப சில நாட்களில். அது தொடர்பான வழக்கில் வாதாடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் உலகின் முதன்மையான தொன்மையான மொழி சமஸ்கிருதம் என்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார். அதாவது ஆங்கிலத்தில் 26 எழுத்துகள் இருக்கின்றன, சமஸ்கிருதத்தில் 52 எழுத்துகள் இருக்கின்றன. அதுதான் உண்மையில் முதன்மையான மொழி என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அது நீதிபதிகளுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. உடனே குறுக்கிட்ட நீதிபதி மகாதேவன் அவரிடம் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். சமஸ்கிருதத்தில் 52 எழுத்துக்கள் இருக்கின்றன என்றால் பொதுவாக தமிழ் மொழியில் 247 எழுத்துகள் இருக்கின்றன. சோ மதத்தை வைத்து இவ்வாறான பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்றும், அது தொடர்பான விடயங்களை விடுத்து எது தேவையோ அந்த விடயங்களை மாத்திரமே நீங்கள் வழக்கில் வாதாடுங்கள் என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அதே விடயத்தை தான் கர்நாடக நீதியரசரும் தெரியப்படுத்தியிருந்தார். அந்த விடயத்தில் கர்நாடகத்தில் 52 எழுத்துகள் இருக்கின்றன. சோ முதன்மைப்படுத்தி எந்த ஒரு மொழியும் இங்கே முதன்மையானதல்ல. சோ மொழியை வைத்து வாதாடுவதை விடுத்து வழக்கு தொடர்பான விடயங்களை வாதாடுங்கள் என்று கடுமையான ஒரு விமர்சனத்தை நீதியரசர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு தெளிவான செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் நாட்டினுடைய பிரதமர் மோடி கூட இது தொடர்பான விடயங்களில் அதீத கவனம் செலுத்துவதில்லை. பொதுவாக அவருடைய பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மதம் மற்றும் இன ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தும் வண்ணம் தான் இருக்கும். அண்மைய சில தினங்களில் கூட உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் அவர் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு விடயங்களில் தமிழ்நாடு மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது என்று மாநிலங்களுக்குள் ஒரு பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்துவதை ஒரு குறியாக வைத்திருக்கின்றார் அவர். ஏனென்று தெரியாது. இவ்வாறான விடயங்களை நாட்டினுடைய பிரதமர் முன்னெடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் நாட்டினுடைய பொதுவான சொத்து. அவர் நாட்டிற்கு பொதுவாக அமைய வேண்டுமே ஒழிய கட்சி சார்பான விடயங்களை பேசிக்கொண்டு தெரிவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. நண்பர்களே, தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு மீண்டும் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.